Hello English learners. Today's sentences டிஎன்பிஎஸ்சி தேர்வு இந்த ஆண்டு மிக கடினமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. டிக்கெட் இன்று விலை அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் இன்று பிஸியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. These are the sentences most commonly used sentences இல்லையா? நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவோம், அப்ப கூட இதை சொல்லுவோம், இந்த வருஷம் ரொம்ப டஃப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அண்ட் இன்னைக்கு டிக்கெட் விலை அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்னைக்கு நான் பிஸியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எனக்கு நீ கால் பண்ணாத, நீ கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா நமக்கு இதெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு தெரியாது. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டிஎன்பிஎஸ்சி தேர்வு இந்த ஆண்டு மிக கடினமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு முன்னாடி அந்த பிரசன்ட்ல பி வெர்ப், சப்ஜெக்ட் ஐனா ஆம், வீணா ஆர், யூனா ஆர், தேனா ஆர், ஹீனா இஸ், ஹீனா இஷ், இட்டுனா இஷ். இதை நீங்க தெரியும் நம்ம எல்லாருக்கும். ஸோ சைட்ல நான் இதை வச்சிருக்கேன் அப்படின்னா இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் இதை இன்க்ளூட் பண்ணும், அதனால நான் வச்சிருக்கேன். சரியா? ஸோ லைக் இதுல வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான வேர்டு இருக்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப இது என்ன டென்ஸ்? பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம சொல்றோம், பிரசன்ட்ல சொல்றோம் இல்லையா? அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, முதல்ல இந்த ஆண்டுக்கு டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு தெரியும், திஸ் இயர், திஸ் இயர். ஓகே, மிக கடினமாக, அதுக்கான வேர்டு என்ன? வெரி டஃப், வெரி டஃப், வெரி டஃப் இல்லையா? சரி, ஓகே. இருப்பதற்கு, இருப்பதற்கு க்குன்னு வந்திருக்கு, அப்ப டூ போடுவீங்க. இருக்கிறதுக்கான வெர்ப் என்ன? பி. அப்போ வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன வேர்டு யூஸ் பண்ண போறீங்க? சான்ஸ். அப்படியா? சான்ஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ண போறோமா? இல்ல, லைக்லி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ண போறோம். என்ன வேர்டு? லைக்லி. அது அது எப்படி சென்டென்ஸ் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? இப்போ நான் உங்களுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்னது? டிஎன்பிஎஸ்சி தேர்வு. The TNPSC exam. The TNPSC examination. The add பண்ணிக்கணும். ஓகே, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு முன்னாடி. ஓகே, எக்ஸாம நம்ம இட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது. ஓகே, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இஸ் போட்டுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இஸ் லைக்லி போடுங்க. லைக்லி, வாய்ப்பு இருக்கிறது. லைக்லி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இஸ் லைக்லி. அடுத்து என்ன போட போறீங்க அப்படின்னா, டூ போட போறீங்க. டூ. அடுத்து பி போட போறீங்க. பி போட போறீங்க. டு பி, இருப்பதற்கு. எப்படி இருக்கிறதுக்கு? வெரி டஃப், வெரி டஃப், வெரி டஃப். ஓகே, அடுத்து லாஸ்டா வருஷத்தை கொண்டு வர போறீங்க. திஸ் இயர், திஸ் இயர். ஓகே, காட் இட்? The TNPSC examination is likely to be very tough this year. Is that clear? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி தேர்வு இந்த ஆண்டு மிக கடினமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ சிம்பிள். சென்டென்ஸை பார்த்து எவ்வளோ பெருசா இருக்கு, இது எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னு நினைக்க வேணாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் இஸ் லைக்லி டு பி வெரி டஃப் திஸ் இயர். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சென்டென்சஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் இஸ் லைக்லி டு பி வெரி டஃப் திஸ் இயர். ஓகே, ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? டிக்கெட் இன்று விலை அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திஸ் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சென்டென்ஸ். பார்க்கலாமா? டிக்கெட் அப்படிங்கிறதுக்கு டிக்கெட் தான் ஸ்பெல்லிங்க. ஓகே, டிக்கெட். இன்று அப்படிங்கிறதுக்கு டுடே, டுடே இல்லையா? டுடே. ஸோ விலை அதிகத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன? எக்ஸ்பென்சிவ். எக்ஸ்பென்சிவ். ஓகே, இருப்பதற்கு நம்ம லாஸ்ட் சென்டென்ஸ்ல பார்த்தோம், கு அப்படின்னு வரும்போது டு, இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பி, வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு லைக்லி போட்டுக்க போறோம். லைக்லி. ஓகே, சோ இந்த இடத்துல இருப்பதற்கு இருக்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? இஸ் ஆட் பண்ண போறோம். இருக்கிறது, இஸ். ஓகே, இப்ப சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? அந்த டிக்கெட் எடுங்க. டிக்கெட். ஓகே, டிக்கெட்
நீங்க இதுல படம் டிக்கெட் அப்படின்னு போடணும்னா மூவி டிக்கெட் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். மூவி டிக்கெட் அப்படின்னு போட்டுக்கலாம். அது உங்க விஷ் தான். ஓகே, இந்த இடத்துல டிக்கெட் டிக்கெட் என்ன யூஸ் பண்ணும், அது வந்து இட் அப்படின்னு கன்சிடர் பண்ணதுனால டிக்கெட் இஸ், அடுத்து என்ன பண்ண போறோம், லைக்லி, வாய்ப்பு இருக்கிறது. டிக்கெட் இஸ் லைக்லி, அடுத்து என்ன வரும், டு பி எக்ஸ்பென்சிவ். ஓகே, The ticket is likely to be expensive today. புரியுதா? டிக்கெட் இஸ் லைக்லி டு பி எக்ஸ்பென்சிவ் டுடே. ஸோ இந்த இடத்துல ஏன் இஸ் போட்டோம், வாய்ப்பு இருக்கிறதுன்னு வந்திருக்கு, அதுக்கு டிக்கெட்டை மென்ஷன் பண்றது இஸ், அதனால நம்ம இஸ் போட்டோம். So the ticket is likely to be expensive. டிக்கெட் இன்று விலை அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. The ticketனு மென்ஷன் பண்ணுங்க. The ticket is likely to be expensive. Okay? Shall we move to the next sentence? அவள் கோபப்படுவதற்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. சொல்லுவோம் இல்லையா, நீ எப்ப வரேன்னு சொன்ன அவகிட்ட, இப்ப வந்திருக்கே, அவ இப்ப கோபப்பட போறா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அவள் கோபப்படுவதற்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, சோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அவளுக்கு வந்து ஷீ படுறது அப்படிங்கிறதுக்கு get angry. ஓகே, கோபப்படுவதற்கு க்குன்னு வந்திருக்கு டு. ஓகே, டு. இப்பொழுது அப்படிங்கிறதுக்கு நவ். வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, லைக்லி போடுவோமா வாய்ப்புக்கு, லைக்லி. ஓகே, இருக்கிறது, கிரது பிரசன்ட் டென்ஸ். அப்ப அவளுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஷீ இஸ். இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இஸ். அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும் பார்க்கலாமா, ஷீ இஸ் போட்டுக்கோங்க. அடுத்து லைக்லி, ஷீ இஸ் லைக்லி. அடுத்து என்ன வரும், டு கெட் ஆங்கிரி. ஓகே, ஷீ இஸ் லைக்லி டு கெட் ஆங்கிரி நவ். கடைசியா இப்போ. ஓகே, அவள் இப்பொழுது கோபப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அவள் கோபப்படுவதற்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. She is likely to get angry now. Okay, shall we move to the next sentence? தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சொல்லுவோம்ல, அவன் தப்பு பண்றதுக்கு எல்லா சான்ஸும் இருக்கு அப்படிங்கிறத தமிழ்ல சொல்லும் போது சான்ஸுங்கிற வேர்டை உள்ளத்துக்கே இங்கிலீஷ் வேர்டை சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா பார்க்கலாமா, அவன் அப்படிங்கிறதுக்கு ஹி. ஓகே, செய்வதற்கு கு அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு டு. இந்த தப்பு பண்றது அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம், மேக் மிஸ்டேக். தவறுக்கு வந்து மிஸ்டேக். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து என்ன அர்த்தம், நெக்ஸ்ட் வந்து வாய்ப்பு இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், லைக்லி. இருக்கிறது. அவனுக்கு என்ன வரும், அவனுக்கு வந்து இஸ். ஓகேயா, பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு சென்டென்ஸ். அப்ப எப்படி வரும் சென்டென்ஸ் பாருங்க, he is போட்டுக்கோங்க, he is likely. அடுத்து என்ன வரும், to make a mistake அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். ஏன்னா ஒரு தவறோ நிறைய தவறுனா மிஸ்டேக்ஸ்னு சொல்லலாம். அ மிஸ்டேக் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகே, லைக்லி டு மேக் அ மிஸ்டேக், ஹீ இஸ் லைக்லி டு மேக் அ மிஸ்டேக் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நடக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல வாக் அதை மென்ஷன் பண்ணல, சம்பவம் நடக்கிறது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. இப்ப அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, இட். சோ நடப்பதற்கு கு அப்படிங்கிறதுக்கு டு, நடக்கிறதுக்கு ஹேப்பன். ஓகே, ஹேப்பன். ஓகே, சோ ஹேப்பன். வாய்ப்பு லைக்லி. ஓகே, லைக்லி. இருக்கிறது, கிறதுக்கு என்ன போடுவோம், இட்டு வந்திருக்கு சப்ஜெக்டா, இஸ். அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும் சொல்லுங்க, இட்டு போட்டுக்கணும், அடுத்து இஸ் போட்டுக்கணும். இட் இஸ் லைக்லி, எடுத்து இட் இஸ் லைக்லி டு ஹேப்பன்.
Okay, got it? It is likely to happen. அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. It is likely to happen. Okay, got it? Shall we move to the next sentence? Most commonly used sentence. வானிலை அடுத்த சில நாட்களில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வானிலைக்கு என்ன இங்கிலீஷ்ல? வெதர். 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 அடுத்த சில நாட்களில், next few days. next few days. இந்த இடத்துல இன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ். மாறுவதற்கு க்கு என்னது? ஃபியூ. மாறுறதுக்கு சேஞ்ச் இல்லையா? சேஞ்ச். வாய்ப்பு இருக்கிறது, லைக்லி. லைக்லி. ஸோ இருக்கிறது, இந்த இடத்துல வெதர் இருக்கிறது, அப்ப இட்டுக்கு என்ன போடணும்? இஸ். இருக்கிறது. ஓகே, அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? ஓகே, ஃபர்ஸ்ட் வருது சென்டென்ஸ்ல. அப்ப எப்படி வரும்? த வெதர். த வெதர். அடுத்து என்ன வரும்? இஸ். இஸ் போட்டுக்கோங்க. அடுத்து லைக்லி போடுங்க. வாய்ப்பு இருக்கிறது. த வெதர் இஸ் லைக்லி. அடுத்து என்ன வரும்? டு சேஞ்ச். டு சேஞ்ச். மாறுவதற்கு. ஓகே, த வெதர் இஸ் லைக்லி டு சேஞ்ச் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ். நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ். ஓகே, got it? புரியுதா? The weather is likely to change next few days. வானிலை அடுத்த சில நாட்களில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. The weather is likely to change next few days. Okay, got it? Shall we move to the next sentence? அந்த செயல் திட்டம் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த செயல் திட்டம். செயல் திட்டம் அப்படிங்கிறதுக்கு ப்ராஜெக்ட். அந்த செயல் திட்டம் வெற்றி அடைகிறது. இப்ப செயல் திட்டத்தை மென்ஷன் பண்றதுனால இந்த இடத்துல வின் அப்படின்னு கொடுத்துடக்கூடாது. முதல்ல கு அப்படிங்கிறதுக்கு டு. ஓகே, வெற்றி அடைகிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? சக்சீடு. சக்சீடு. ஓகே, வாய்ப்பு இருக்கிறது, லைக்லி. ஓகே, லைக்லி. கிறது. ஓகே, இந்த இடத்துல செயல் திட்டம் இட்ட ரெஃபர் பண்ணுது, அப்ப இஸ். அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும் பாருங்க. The project is, அடுத்து லைக்லி போடுங்க. லைக்லி. The project is likely to succeed. அந்த செயல் திட்டம் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பா இந்த இது ஜெயிக்கும்னு எனக்கு தெரியுது. இந்த எப்படியாவது நம்ம சக்சஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, the project is likely to succeed. ஓகே, அந்த செயல் திட்டம் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. The project is likely to succeed. ஓகே, shall we move to the next sentence? அவன் தேர்வில் தோல்வி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமா, கண்டிப்பா அவன் படிக்கவே மாட்டேங்கிறான், அவன் எப்படி பாஸ் ஆவான்? அவன் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது எப்படி சொல்லலாம்? அவனுக்கு ஹி. தேர்வில் இந்த இடத்துல இன் போட்டுக்கணும். தேர்வில், இன் எக்ஸாம். ஓகே, தோல்வி அடைவதற்கு கு அப்படிங்கிறதுக்கு டு. தோல்விக்கு ஃபெயில். தோத்து போறதுக்கு ஃபெயில். வாய்ப்பு இருக்கிறதுக்கு லைக்லி. லைக்லி. கிறது. ஓகே, அப்போ ஹீக்கு என்ன வரும்? இஸ். அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? he is likely to fail in exam. புரிஞ்சுதா? he is likely to fail in exam. அவன் தேர்வில் தோல்வி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. he is likely to fail in exam. ஓகே, shall we move to the next sentence? அவன் ஹிந்தியில் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவன் ஹிந்தியில பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் என்ன பண்ணான்? 10 நாள் நார்த் இந்தியால தான் இருந்தான் அப்படின்னு சொல்லலாம்ல. அப்போ எப்படி சொல்லலாம்? அவன் அப்படிங்கிறதுக்கு ஹி. ஹிந்தி எப்படின்னா இன். ஹிந்திக்கு ஹிந்தி லாங்குவேஜ். ஓகே. ஓகே, பேசுவதற்கு டு. இந்த இடத்துல பேசுறதுங்கிறது ஸ்பீக்கர். ஓகே, ஸ்பீக். வாய்ப்பு இருக்கிறது, லைக்லி. அவன் வந்திருக்கு, அப்ப என்ன போடணும்? இஸ். சென்டென்ஸ் எப்படி வரும்? he is likely to speak in Hindi. To speak in Hindi.
புரியுதா? புரியுதா? he is likely to speak in Hindi. இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? அத இங்கிலீஷ்ல சொல்ல போறீங்க என்கிட்ட, அதுவும் கமெண்ட்ல சொல்ல போறீங்க. இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் எது? இதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க்கா. நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் இவாலுவேட் பண்ண போறேன். லைக் இதை நீங்க வந்து இங்கிலீஷ்ல சொல்ல போறீங்க கமெண்ட்ல. ஓகே, நான் 2025 ஆங்கிலத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. This is a task for you. Just complete the task. Okay, submit your homework. As soon as you complete this lesson, finish your homework. Submit your homework in the comment section. Comment me. Okay. Okay. Thank you. Let's connect in the next class. Okay. Thank you.